வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. 2026 புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பிறக்கும்? கன்னி லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறக்கிற இந்த புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் பலன் தரப்போகுது என்பதை வரிசையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 2026 புத்தாண்டு கும்பத்திற்கு எப்படி உள்ளது? ஏனென்றால் சனி கிராஸ் ஆகிட்டு இருக்காரு, ராகு கிராஸ் ஆகிட்டு இருக்காரு. நமக்கு ஏதாவது பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வருமா அல்லது மேலும் அதிகமாகுமா என்ற ஒரு அச்சமிடும் இயற்கையாகவே. ஆனால் நம்ம ஜோதிடத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகம் இப்போ கிரகங்கள் பெயர்ச்சியாகக்கூடிய சென்று கொண்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நமக்கு பாதிப்பு செய்கிற கிரகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 இருக்கிறது. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் ரிஷபம், 8ஆம் இடம் கன்னி, 12ஆம் இடம் மகன். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 பேருமே நமக்கு திசைகள் யாருக்காவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது இல்லாம மற்ற திசைகள் நம்ம ஜாதகத்துல, தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த 3 கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருந்தால், இந்த 3, 4, 8, 12 பாவங்களோடு தொடர்பு பெற்று கொண்டிருந்தால் அதுவும் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல். அப்படியும் இல்லாமல் எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு இந்த 2026 சனி கிராஸ் பண்றதை பத்தியோ ராகு கேது கிராஸ் பண்ற பத்தியோ பயமே தேவையில்லை. நம்ம ஜனன ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல நிலைமை பெற்றிருக்கும் பொழுது இந்த கோச்சார பலன்கள்ல அது திசை நடக்கும் பொழுது நன்மைகள் தான் நடக்கும். சனி என்றால் பயந்து கொள்வதும், குரு என்றால் பிரமாதமாக இருக்கும் என்று நம்புவதும் சரியல்ல. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நமக்கு 2026 சனி குருனுடைய நட்சத்திரத்துல, சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிப்பார். அப்ப என்ன ஆகும்னா பேச்சு, கையிருப்பு, பணம், இதனுடைய நாட்டங்கள் அதிகமாகும். அதாவது பணம் சார்ந்த பேச்சு, குடும்பம் சார்ந்த ஈடுபாடு, இதெல்லாம் நமக்கு சனி கொடுப்பார். ஆனா அதனால ஒன்றும் பெருசா நமக்கு பாதிப்பு தர மாட்டார். ஏனென்றால் 2ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரமே உத்திரட்டாதியாக இருக்கு, 6ஆம் வீட்டுல பூசமாக இருக்கு, 10ஆம் வீட்டுல அனுஷமா இருக்கு. அப்படிப்பட்ட சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு அவர் வரும் பொழுது அந்த பணம், உத்தியோகம், தொழில் பலம் இவற்றை டெவலப் பண்ணுவார். மாறாக குறைக்க மாட்டார், டெவலப் பண்ணுவார். அதே நேரத்துல குருவினுடைய அமைப்பு ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு கொஞ்சம் மந்தத்தை கொடுப்பதாக அமைகிறது. உற்பத்தி சாராத தொழில்கள், ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் வகை மற்றும் ஐடி லைனு மற்றும் நம்ம எந்த விதத்திலேயாவது மூளை உழைப்பு செய்து பிழைக்கக்கூடிய தொழில், கலைத்துறை கூட, விளையாட்டுத்துறை கூட 5ஆம் இடத்துல நல்ல பவரை கொடுக்கும். அப்ப ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்டது, யூகா வியாபாரம், இதெல்லாமே சிறப்பா இருக்கு அப் டு ஜூன். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தமா இருக்கு. ஆஃப்டர் ஜூன் எடுத்துட்டீங்கன்னா இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக மிக சிறப்பை தரும். ஏனென்றால் நமக்கு 6ஆம் இடம் என்பது அவ்வளவு பெரிய பலன். 6ஆம் வீடு அப்படின்னா இப்போ ஒரு இடம் சார்ந்து, ரியல் எஸ்டேட் சார்ந்தது முன்னேற்றங்கள், ஒரு ஃபேக்ட்ரி அல்லது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்,
விவசாயம், பழத்தோட்டம், பண்ணை, மளிகை, எல்லா தொழில்களும் எடுத்துக்கலாம். ஈவன் நம்ம துணிமணிகள் தயாரிப்பது, தங்க நகை, மஞ்சள், இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும். ஏனென்றால் ஜூனுக்கு அப்புறம் குருவினுடைய பலம் அதிகரிக்கிறது. குரு 6ஆம் பாவத்துல நமக்கு சனியினுடைய தொடர்புல மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். அப்ப நல்ல நட்சத்திரங்கள், நல்ல திசைகள் அல்லது நல்ல நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களினுடைய திசைகள், இவையெல்லாம் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தபடியா அகம் சார்ந்த கேள்விகளுக்கு வருவோம். திருமணம் ஆகுமா? குழந்தை பிறக்குமா? குடும்பம், பிரிந்த குடும்பம் ஒன்றுபடுமா? நோய்கள் குணமாகுமா? இப்படியெல்லாம் அகம் சார்ந்த கேள்விகள் இருக்கிறது. அதுக்கு இப்ப நம்ம ராசியிலேயே தான் ராகுனுடைய நட்சத்திரமான சதயம் இருக்கு. அதே சதயத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார்? நமக்கு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவார், சுயபலத்தை அதிகரிப்பார், செயல்திறனை அதிகரிப்பார், நல்ல ஈடுபாட்டை கொடுப்பார், திறமையை வளர்த்து கொடுப்பார், ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையையும் கொடுப்பார். அதே போலத்தான் கேது. தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுவிலேயே, மகத்திலேயே கேது வந்தாலும் பெருசா ராகு கேதுன்னு சொல்லி பயந்துக்க வேண்டியதில்லை. சுயபலத்தை பெருக்குகிறார்கள், ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்கிறார்கள், நல்ல உறவுகளுக்கு கை கொடுக்கிறார்கள், சுப காரியங்கள், திருமண காரியங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். இத்தனை விஷயம் அதில் இருக்கு. அப்ப நம்ம அடிப்படையில வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யறது, இது ஒரு பக்கம் நன்மைகள் இருக்கும். குடும்ப சூழ்நிலை, உறவுகளை வளர்த்து கொள்வது, அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் ஒரு பக்கம் நன்மை கொடுக்கும். இப்படி எல்லா வகையிலையும் நம்மளுக்கு 2026 என்பது சூரிய ஆதிக்கம் பெற்ற ஒரு வருடமாக அமைகிறது. நமக்கு 7ஆம் அதிபதி தான் சூரியன். வெற்றி என்பதற்கு அடையாளம் சூரியன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இது அமைகிறது. பேசிக்கா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் அதிகமாக உழைப்பு, அதிகமாக அர்ப்பணிப்பு உணர்வு, அதற்கான ஈடுபாட்டை நம்ம வளர்த்து கொடுக்கிறோம். அதுல மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய பணவரவு என்பது குரு, சனி, புதன், இந்த 3 கிரகங்களை எடுத்துக்கலாம். புதன் மாதக்கோள். இந்த வருடக்கோளான சனியும் குருவும் 4, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு தட்டுப்பாடு இல்லாத பணவரவுன்னு அர்த்தம். அந்த வகையில அந்தந்த நட்சத்திர சார்ந்த இடங்களுக்கு இந்த 2 பேருமே பலன் தருகிறார். அந்த வகையில உங்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.